வெல்கம் சக்சி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் ஹல்வா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மஞ்சள் பூசணிக்காயை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு கொடுக்கும். மெயினாக இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குங்க. இது வாரத்தில் 2 முறை நம்ம இந்த வெயில் டைமில் நம்ம எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. சரி வாங்க, இப்போ நம்ம பூசணிக்காயை கட் பண்ணி நம்ம ஹல்வாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் மஞ்சள் பூசணிக்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாதி கட் பண்ணி எடுத்தாச்சு. நீ உள்ள இருக்க விதையெல்லாம் நீக்கிக்கோங்க. உள்ள இருக்க விதையெல்லாம் நீக்கிக்கிட்டு அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா, தோலை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த தோலை நம்ம கட் பண்ணி நம்ம எல்லா பக்கமும் நம்ம கட் பண்ணி சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி 2ஆ கட் பண்ணி அது பிறகு கழுவியும் நம்ம நீட்டாக எடுத்தாச்சு. இனி இதை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் தோலை கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காயே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கிறது போல இருக்கும். ஏற்கனவே மஞ்சள் பூசணியில் லைட்டாக ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல சின்ன சின்ன பீஸாவே கட் பண்ணி வேக வைக்க தான் போறோம். கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு பீஸ் சின்னதா கட் பண்ணி எடுக்கிறேன்னு பாத்துக்கோங்க. இது கொஞ்சம் சீக்கிரமா வேகும். இந்த பீஸ் அளவு நம்ம எல்லாத்தையுமே நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சு அதுல கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம். கண்ணு பாத்திரம்னு சொல்லுவாங்க. அதுல பூசணிக்காய் எல்லாமே அதுல கொட்டிட்டு அதை அதுக்கு மேல ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அது வெந்தாலே போதும், நல்லாவே சீக்கிரமா வெந்து வந்துடும். நம்ம இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா தேங்காய் எடுத்துறேன். அதுல ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு ஃபிளேவருக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட மஞ்சள் பூசணிக்காவும் நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இது ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு வெந்தாலே போதும், ஃபுல்லுமே வேகணும்னு தேவையில்லை. இனி நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அதை கொஞ்சமா அடிச்சு கொஞ்சம் நல்ல மை போல நீங்க அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மஞ்சள் பூசணிக்காவும் நான் அடிச்சு ரெடி ஆயிடுச்சு. 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், கெட்டியான தேங்காய் பால். பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் தான் நான் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கல. 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அரை கப்பு சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். இது போதுமான அளவு தான். உங்களுக்கு ஸ்வீட் நிறைய தேவைன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, முந்திரி பருப்பு நம்ம லைட்டா ஒரு வறுத்து எடுத்துக்கலாங்க. லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்குற அளவுக்கு இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு இது கூடவே நம்ம நைஸா அரைச்சு வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காவையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் முந்திரி எடுத்தாச்சு. அடுத்தல பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காவை நான் அதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். எல்லாமே இப்ப அதோட சேர்த்து நம்ம நல்லா அந்த நெய்யோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்க அது கொஞ்சமா சுருண்டு வந்துட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு எனக்கு சுருண்டு வந்திருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம அரை கப் சீனி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அதையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சீனியும் அதோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு அரை கப் தேங்காய் பால் இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். அது வேக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துட்டு தான் இருக்கும். நல்லாவே இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா செய்வீங்க. இப்ப பாத்தீங்கன்னா லைட் எல்லோவிஷ் கலரா இருக்கு. அது இன்னும் நம்ம பாயில் ஆகி சுருண்டு வர அதோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அடுத்தல பாத்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃபிளவர் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீர்ல விட்டு தண்ணியில விட்டு கரைச்சு நம்ம அதோட சேர்த்து இன்னும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, நம்ம சீனி சேர்த்தோம், பால் சேர்த்தோம், எல்லாமே ரொம்ப தண்ணியா இல்லாம அது கெட்டியா ஆகிட்டே தான் வந்துட்டே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா அந்த கடாயில ரொம்ப ஒட்டாம தான் வருது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பூசணிக்காய் ஹல்வா ஒரு 3/4% இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பாத்தீங்கன்னா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை நம்ம அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல நெய் தடவி வச்சுக்கோங்க. அதுல இது கொஞ்சமா எடுத்து நம்ம அதோட விட்டுக்கலாம். விட்டு ஃபுல்லுமே விட்டுட்டு மேல கொஞ்சமா
சேவ் பண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் எல்லாமே வந்து அதோட வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதோட வந்து சமம் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆறுன பிறகு அதோட கலரே வந்து அல்வாவோட கலரே சேஞ்ச் ஆயிருக்கு. உண்மையாவே இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாயில வச்சதுமே நல்லா நைஸாவே கரைஞ்சிரும். நல்ல ஸ்மூத்தாகவும் நல்ல தொட்டாலே கையில இருந்து பிஞ்சு வர்றது போல இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா பம்கின் ஹல்வா வந்து மஞ்சள் பூசணிக்காய் ஹல்வாவை நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரைல மாத்திக்கலாம். பார்த்தாலே பளபளன்னு டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு. இப்போ பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா அது வந்து பிஞ்சு வருதுன்னு பாருங்க. நல்லாவே ஸ்மூத்தா இருக்கு. நீங்களும் இதே போல செய்து பாருங்க. பூசணிக்காய் தானே, அது எப்படி இருக்குமோ நினைக்காங்க, உண்மையில செம டேஸ்டா இருக்குதுங்க. நீங்களும் இதே போல செய்து பாருங்க. செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லைக்